வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் டாபிக் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்கப் போகிறது, என்னென்ன மாற்றங்கள் தரப்போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள். அதனால்தான் அவர்கள் எப்பொழுதும் சுதந்திரத்தை விரும்புவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் அமைதியான சுபாவமும் அமைதியை விரும்பும் நடத்தை, அன்பு ஆகிய அவைகளை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி மற்றவர்களை எப்பொழுதும் அவர்களை சுற்றி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் ரிஷபராசி நண்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். கடந்த வருடத்தில் ஏற்பட்ட துயரங்களுக்கு இந்த ஆண்டு முடிவு கிடைக்கும். ராகு பகவான் பலம் பெற்று 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும், கடன் சுமைகள் குறையும், வீண் மருத்துவ விரயங்கள் இருந்து விடுதலை கிடைக்கும், தேகம் ஆரோக்கியமாக காணப்படும், புதிய முதலீடுகளால் லாபம் கிடைக்கும், கூட்டு தொழில் சிறப்படையும், மூத்த சகோதர வழியில் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும், கருத்து வேறுபாடுகள் மறையும், அந்நிய மொழிக்காரர்கள் உதவிகள் கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும், சிலருக்கு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகும், இன்சூரன்ஸ் பணம், ஓய்வூதிய பணம் கிடைக்கும், கொடுத்த பணம் வசூலாகும், மறைமுகமாக வரக்கூடிய ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தை காணலாம். சினிமா, புகைப்பட தொழில், அலோபதி மருத்துவம் செழிப்படைந்து லாபத்தை கொடுக்கும், திருமண தடைகள் விலகும், குழந்தை பாக்கியம் கிட்டும். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் புதிய தொழில்கள் மூலமாக வருமானத்தை காணலாம். பங்காளிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும், வழக்குகள் வாபஸாகும், இரும்பு சார்ந்த தொழில்கள், வண்டி வாகன தொழில்கள் லாபகரமாக அமையும். கீழ்நிலை அரசு ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம், கண்டிப்பாக பதவி உயர்வும் கிடைக்கும். விருப்பப்பட்ட ஊர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு ஊர் மாற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும். 5ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் சுகஸ்தானம் கண்டிப்பாக ஏற்படும். கணவன் மனைவிகளுக்குள் தேவையற்ற பூசல்கள் 3ஆம் நபர்களால் வரும் வாய்ப்பு உள்ளது. அதனால் கொஞ்சம் சண்டையிடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. பிள்ளைகளுடன் கனிவாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். யாரையும் கடிந்து கொள்ளாதீர்கள். சோம்பல் நிலை கொஞ்சம் இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு காணப்படும். வேலைக்கு போகும் எண்ணம் கண்டிப்பாக இருக்காது. ஜீவனக்காரனாகிய குரு பகவான் இவ்வருடம் உங்களுக்கு பெரிய நற்பலன்களை தரமாட்டார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலும் மே மாதம் 1ஆம் தேதி ராசிக்குள் வருவதால் வீண் ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகள் கண்டிப்பாக கரையும் சூழல் உருவாகும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் கண்டிப்பாக ஒரு கவனம் தேவை. அசுப விரயங்களை தவிர்க்க சுப விரயமாக வீடு கட்டுவது, மனைநிலங்களில் முதலீடு போடுவது மற்றும் திருமண செலவுகள் ஆகியவற்றை செய்யலாம். பெண்களுக்கு தொழில் வருமானம் நன்றாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து நகை பணம் சேமிப்பதில் நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள். யாரிடமும் தேவையில்லாமல் பகையை உருவாக்கி கொள்ளாதீர்கள். விட்டு கொடுத்து போவதால் மனமகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரியின் பாராட்டுதலும் கிடைக்கும். நிலுவையில் இருந்த பணி சுமைகள் செய்து முடிப்பீர்கள். அலைச்சல் அதிகமாக காணப்படும். உடல்நலில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மேற்படிப்பிற்காக வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வீர்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். மறதி கொஞ்சம் காணப்படும், ஞாபக மறதி. கூட்டு சேர்க்கை பிரச்சனையை உருவாக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நண்பர்களுடன் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். விவாகரத்தாகி நிற்பவர்களுக்கு இந்த ஆண்டு மறுமணம் கண்டிப்பாக நடைபெறும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு குழந்தை செல்வம் கிடைக்கும். உறவினர்கள் மூலமாக நற்செய்தி கிடைக்கும். நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். தாத்தா வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களில் கண்டிப்பாக உங்களுக்கு உள்ள இடம் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இடம் வாங்குவதாக இருந்தால் பெரியவர்களிடம் நீங்கள் கண்சாணித்து உங்கள் வீட்டு பெரியவரிடம் நீங்கள் கேட்டு பெற்று அந்த இடத்தை முடிக்கவா வேண்டாமா என்று இது கொண்டது மிகவும் நல்லது. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செய்யும் தொழில் வியாபாரம் வருமானம் உங்களுக்கு ஆண்டின் பிற்பாதி, அதாவது ஜூலை மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மிதமாக இருக்கும். யாரையும் முதலில் நம்பாதீர்கள். தொழிலுக்காக புதிய முதலீடு எதுவும் செய்யாதீர்கள். வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து பண சேமிப்பில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்கள். கூட இருந்தே நல்லவர்கள் போல் நடித்து நம்மை ஏமாற்றக்கூடும் வஞ்சக வலையில் தயவு செய்து நீங்கள் வீழ்ந்து விடாதீர்கள். வெளிநாடுகளில் பணிபுரிவர்களுக்கு பணி சுமை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும்.
பங்குச்சந்தை, ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் முதலியவை நீங்கள் கண்டிப்பாக தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆன்மீக பயணங்களால் மனம் கொஞ்சம் அமைதி பெறும். உங்கள் உடல் சோர்வு, சோம்பல் காணப்படும். எந்த வேலையாக இருந்தாலும் பிறகு பார்க்கலாம் என்று கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் உங்களுக்கு நல்லது. நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.